வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஜோதிடர் மாரி முத்துராஜ். நேர்களே, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் பலாபலனை வெட்ட வெளிச்சமாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும். எனி லக்னம், ஒரு லக்னத்திற்கு 2ஆம் இடம் எப்படி இருக்குது, 2ஆம் இடத்துக்கு யோகமான கிரகங்கள் சேர்க்கை பார்வை இருக்கா, இதெல்லாம் தன சம்பத்தை நிறைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ள ஜாதகம். இப்போ உதாரணத்துக்கு இந்த விருச்சக லக்னம்னு வச்சுக்கோங்க. இந்த விருச்சக லக்னத்திற்கு லக்னத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானாதிபதியே தனக்காரகனாக அந்த குரு போவான். இந்த விருச்சக லக்னத்திற்கு இந்த 2ஆம் இடத்த அதிபதி இந்த குரு 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 6ஆம் இடம் அந்த செவ்வாயை பார்ப்பது, 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் லக்னத்துக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவனஸ்தானத்தை பார்ப்பது, ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனை பார்ப்பது, இந்த குரு சூரியன் செவ்வாய் இதெல்லாம் மிங்கிலானாலோ நேரடி பார்வை பெற்றாலோ அல்லது இந்த குரு செவ்வாய் சூரியனை போய் பார்த்தாலோ இவர்களுக்கு தன சம்பத்து எந்த ரூபத்திலையும் கிடைச்சிடும். ஆனால் இதனோட மைனஸான கிரகம் கூடிடக்கூடாது. இப்போ இதே 2ஆம் இடத்திற்கு 6 கூடியவன் யாருன்னு பார்த்தா லக்னத்துக்கு 7 கூடியவன் அந்த சுக்கிரன், 2ஆம் இடத்துக்கு அஷ்டமாதிபதி யாருன்னு பார்த்தா லக்னத்துக்கு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய சந்திரன். இந்த சுக்கிரனும் சந்திரனும் ஒன்று கூடுவது கூட லக்னாதிபதி செவ்வாயும் கூடியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தனபாவத்துக்கு 6, 8, 12 குற்றவியல் கிரகங்கள் அமரப்பெற்றால் எவ்வளவு பொருளாதார சம்பத்து வந்தாலும் அது மைனஸ் ஆக போகும். அப்போ 2ஆம் இடத்துக்கு யோகமான கிரக சேர்க்கையெல்லாம் யார் ஜாதகத்தில் விழுந்திருந்து மைனஸான கிரக சேர்க்கை பார்வை சேர்க்கை அமரப்பெறாமல் இருந்த ஜாதகம்லாம் இன்னைக்கு பொருளாதாரத்தில் டாப்பராக வந்துருச்சு. இது எழுதப்பட்ட விதி தான். இப்போ இந்த ஸ்தான பலத்தை நன்கு பார்க்கணும். இப்போ 10ஆம் இடத்தை தொழில் பண்ணி ஜெயிப்பாரா அல்லது வாக்கு வன்மை ரீதியாக புரோக்கரேஜர் இடைத்தரகர் கமிஷன் அந்த வகையில் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது அந்த 2ஆம் இடத்தையும் பார்க்கணும், 10ஆம் இட ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கணும். 2ஆம் இடத்துக்கு பாக்கியாதிபதி லக்னத்துக்கு 10ஆம் இடம் சூரியனாக வருவார். 10ஆம் இடத்துல விருச்சக லக்னத்துக்கு 10ஆம் இடம் கை வச்சிங்கன்னா சிம்மமாக வரும். சிம்மத்துக்கு பஞ்சமாதிபதியாக யார் வருவார்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம் தனாதிபதியாக வருவார் அந்த குரு பகவான். இந்த 2ஆம் இடத்துக்கு யோக கிரகமும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு யோக கிரகமும் ஒரே ஆங்கிளில் வரும். இதனால தான் இதுக்கு தன சம்பத்து யோகம் நிறைஞ்சு கிடைக்குமா. மைனஸான கிரக சேர்க்கையில் உள்ள ஊடுருவிச்சுன்னா அந்த வீழ்ச்சியும் அவர்கள் பார்ப்பார்கள். அதாவது ஒரு தசாபுத்தி அதுக்கு மேலே பிளஸ்ஸிங்காக இருக்கணும். இப்போ இதே விருச்சக இலக்கணத்திற்கு இப்போ ராகு தசை நடக்கு, சரி ராகு எங்கே இருக்குது, சரி ஒரு 5ஆம் பாவத்தில் இருக்குன்னு வச்சுக்கிறோமே, 18 வருஷம் ராகு தசை மைனஸில் போயிடும். அது இருக்கிற இடத்த வச்சு ஒரு கணக்கு. அது வாங்கின நட்சத்திராதிபதி ராகு என்பது சனியினுடைய காரகத்தன்மை ஈர்த்து வேலை செய்யக்கூடியவன் தான் ராகு. அப்போ அந்த பாயிண்டில் பார்க்கும் பொழுது அந்த இப்போ விருச்சக லக்னத்துக்கு 5ல் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உத்தரட்டாதி சனியினுடைய நட்சத்திரத்திலே பவனி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 18 வருஷம் ராகு தசை உருப்படவே முடியாது. இதெல்லாம் எழுதப்பட்ட விதி. அப்போ பூஜை புனஸ்காரம் பரிகாரம் பண்ணி எழுதப்பட்ட விதியை மாற்றவே முடியாது. இதே விருச்சக லக்னக்காரர்களுக்கு திருமண யோக பாவம் நல்ல சிறப்பாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் கலத்திர காரகனே கலத்திர ஸ்தானாதிபதியாக இந்த லக்னத்துக்கு மட்டும் 7ஆம் இடத்த அதிபதியாகவும் கலத்திர காரகனாகவும் இந்த சுக்கிரன் ஒரே பிளானட்டாக வந்துடுவார். இவர் கேந்திர தோஷத்துக்கு ஆட்பட்டு விரையாதிபதிகின்ற 12 கூடையவனாக வர்றதுனால இந்த சுக்கிரன் ஒரு வலிமை பெற்று அமரக்கூடாது. அப்போ எப்படி லக்னத்துக்கு 7லே தனித்து அமரப்பட்டிருக்கிறாரு, 7 கூடியவன் 7ல் ஆட்சி பெற்றிருக்கிறாருன்னு பார்ப்போம். ஆனால் தார தோஷத்தை ஏற்படுத்தும். லக்னத்துக்கு 7ல் தனித்து அமரக்கூடாது, லக்னத்துக்கு 5ல் உச்சோன்னு அமர்ந்தாலும் வாழ்க்கை மைனஸ் அடையும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல தனித்து அமரப்பட்டிருந்தாலும் முதல் வாழ்க்கை தோல்வி காணும். லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல அமரப்பட்டிருந்தாலும் அதே இந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 3, 6, 8, 11ல் போய் நீசத்தாரையில் கன்னிமலையில் அமர்ந்தால் கூட வாழ்க்கை சுபிக்கும். 7 வாங்கின நட்சத்திராதிபதி ராசி கட்டம் மட்டுமல்ல நவாம்ச கட்டத்திலும் சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக இவர்கள் இல்லறம் நல்லதாக இருக்கும். அந்த சுக்கிரனோட சனி கூடுவது மிகப்பெரிய தாம்பத்தியம் ஐஸ்வர்யம் முயற்சியிலெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடியது. ஒரு ஜாதகத்தில் பலனை பர்ஃபெக்டாக இது இந்த காலச்சூழலில் நடக்கும். இப்போ உயர்வு, இப்போ தாழ்வு, இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அங்கே நிர்ணயம் பண்ணியிருக்கு. அதாவது பொருளாதாரம் மட்டுமல்ல, தொழில் ஸ்தானம் மட்டுமல்ல, நோய் நொடி உபாதைகளும் கொடுக்கக்கூடியது 6ஆம் இடத்தை வச்சு உண்மையான ஜோதிடனாக இருந்தால் நிச்சயமாக சிறந்த வழிகாட்டியாக உங்களுக்கு பலன் சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஏகப்பட்ட வீடியோ என்னுடைய யூடியூப்பில் நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணி போட்டிருக்கிறேன்.
என்னிடத்துல ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் ஆன்லைன் கட்டணம் உண்டு, நேரடியாகவும் புக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். என்ன எழுதப்பட்ட ரூல், எப்போ உயரும் எப்போ தாழும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, தொழில் ரீதியாக பணம் போட்டு பண்ணணுமா, வாய் மூலம் புரோக்கரேஜர் இடைத்தரகரா, இல்லை வேலை வாய்ப்பு ரீதியாக உயர முடியுமா, இல்லை பெரிய கெஜெட்டர் போஸ்டரா ஒரு நல்ல அரசாங்கத் துறையில் அங்கே வைக்க முடியுமா, என்ன எழுதப்பட்டிருக்கு அதுதாங்க நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஸ்தான பலத்தை நன்கு பார்த்து ராசி கட்டம் மட்டுமல்ல, ஒரு லக்கணத்துக்கு பலனை வெட்ட வெளிச்சமாக சொல்லணும் அப்படின்னா லக்கணத்துக்கும் கணக்கு பார்க்கணும், ராசிக்கும் கணக்கு பார்க்கணும், நிற்கக்கூடிய நிலைக்கும் பார்க்கணும். அந்த கதினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த திசை யார் நடத்துகிறாரோ அந்த தசநாதனுக்கு நல்லூர் கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்திருக்காங்களா, நவாம்ச கடத்தில் தசநாதன் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாரு, ஃபிங்கர் டிப்பாக இப்போ உயரும் இப்போ தாழும், இது கிடைக்கும் இது கிடைக்காது, இந்த பாதையில் போங்க. இந்த பூஜை புனஸ்காரம் பரிகாரம்லாம் மனசாந்திக்காக, அதை வச்சு தான் நமக்கு ப்ளஸ்ஸும் நடக்காது மைனஸும் நடக்காது, எழுதப்பட்ட விதி. அது மாதிரி இந்த 7.5 8.5 அந்த 7.5 சனியாலாம் நமக்கு எந்த தீங்கும் கிடையாது. அதாவது அந்த தசாபுத்தி ப்ளஸ்ஸாக இருக்கும்போது 7.5 ஒருத்தருக்கு நடக்க விருச்சிக லக்கணத்துக்கு என் இடத்துல பார்த்த அன்பர் தான் பணம் உங்களுக்கு சிறப்பான பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீங்க. இல்லையா 7.5 நடக்குது அப்படி இப்படி, அப்போ விருச்சிக லக்கணமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மகர ராசி அமர்ந்து அந்த அந்த சனி வந்து 7.5 போகும் பொழுது மைனஸ் நடக்கும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது ப்ளஸ்ஸாக அந்த ராசிக்கும் அந்த லக்கணத்துக்கும் அந்த தசநாதன் எங்கே இருக்கிறாரு, அவர் நல்லவரா தீயவரா, அந்த கணக்கை பார்த்து ஃபிங்கர் டிப்பில் உங்களுக்கு பலாபலன் இது உயரும் இது தாழும்னு வெட்ட வெளிச்சமாக பலன் சொல்ல முடியும். பலன் பார்க்க விருப்பம் இருந்தால் புக் செய்து கொள்ளுங்கள். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.